வாக்கு கேட்டு தமிழ் பழங்குடிகள் பாசறை தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள். இங்கே கூடியிருக்கின்ற நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வெற்றி வேட்பாளர் வித்யாராணி அவர்கள் கிருஷ்ணகிரி வேட்பாளராக களத்திலே இங்கே நிற்கிறார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசுகின்ற வேட்பாளர்களிலே, நட்சத்திர வேட்பாளர்களிலே இன்றைக்கு மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு வேட்பாளர் உண்டு என்று சொன்னால் நமது அருமை தங்கை வித்யாராணி அவர்கள்தான். ஏனென்று சொன்னால் இங்கே ஒரு முக்கியத்துவம் உண்டு. இந்த கிருஷ்ணகிரி என்று சொல்லுகின்ற போது மலை சூழ்ந்த பகுதி, வனம் சூழ்ந்த பகுதி, இயற்கை வளம் சூழ்ந்த பகுதி, கனிம வளம் சூழ்ந்த பகுதி. இந்த பகுதியை கட்டி காத்து பாதுகாத்த மாபெரும் போராடி நம்முடைய ஐயா வீரப்பன் அவருடைய ஒரு அடையாளமாக, தமிழகத்துடைய பேரினத்தின் சின்னமாக இங்கே வித்யாராணி அவர்கள் இங்கே இருக்கிறார். எனவே தமிழகம் முழுவதும் ஒரு பரபரப்பான பேச்சாக இன்றைக்கு நிற்கிறது. இன்றைக்கு நாம் அவரை வெற்றி பெற வைப்பதற்கான மிக முயற்சியிலே தீவிரமாக ஈடுபடுகின்றோம். தமிழகத்தில் 4 அணிகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். 4 அணிகள் கிடையாது, 2 அணிகள் தான். இந்திய தேசியமும் அல்லது திராவிட இயக்கங்களும் ஒரு அணியாக, தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய நாம் தமிழர் இயக்கம், பேர் இயக்கம் ஒரு அணியாக இன்றைக்கு நிற்கின்றோம். எனவே 2 அணிகளுக்கான ஒரு போராட்டம் தான், யுத்தம் தான். அவர்கள் இன்றைக்கு கருத்துக்கள் சொல்ல, கொள்கையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு வழி இல்லை. ஒருவர் போறார் தோசை சுட்டு வாக்கு கேட்கிறார், ஒருவர் போறார் கரும்பு சாறு பிடிந்து வாக்கு கேட்கிறார், ஒருவர் போய் ஆடுறாராமா ஆடுறாராமா அப்படி குரங்காட்டம் போய் நம்முடைய பிஜேபி தலைவர் முருகன் அவர்கள் ஆட்டமாடி நடனமாடி வாக்கு கேட்கிற கேவலம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல. நாம் தமிழர் கட்சி கொள்கையை முன்வைக்கிறது, கோட்பாடை முன்வைக்கிறது, தமிழ் தேசத்துடைய விடுதலையை முன்வைக்கிறது, நாட்டுடைய ஒட்டுமொத்தமான சமூக நீதியை, சமத்துவத்தை முன்வைத்து வாக்குகள் கேட்கிறது. இங்கே எல்லோரும் ஆண்டு முடிந்து விட்டீர்கள். தமிழகத்தில் கிருஷ்ணகிரியில் கிட்டத்தட்ட 17 நாடாளுமன்றத்தில் 8 தடவை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, 5 தடவை திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, 3 தடவை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. நண்பர்களே, உறவுகளே, கிருஷ்ணகிரி வாக்காளர் பெருமக்களே, கிருஷ்ணகிரி மக்கள், கிருஷ்ணகிரியுடைய நிலைமை என்ன அப்படி நீங்க பார்த்திருப்பேன் என்று சொன்னால், இங்கே ஒரு மிக முக்கியமான அணை இருக்கிறது. என்ன அணை என்று சொன்னால், கலப்பள்ளி அணை என்று ஒரு அணை இருக்கிறது, கலவரப்பள்ளி அணை. அந்த அணை போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணை சுத்தமாக நாசமாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற கர்நாடகத்தில் இருக்கின்ற கம்பெனியில் இருக்கின்ற தண்ணீர்கள் எல்லாம் இங்கே உள்ள கொட்டப்பட்டு, கழிவு வீட்டுக்குள்ள இருக்கின்ற கழிவு நீர் கொட்டப்பட்டு இங்கே இந்த அணை நொம்பி அந்த அணை சீரழிந்து மிகப்பெரிய மோசமாக நிலைமையில் இருக்கிறது. குறிப்பாக இங்கே 2 ஆறுகள் ஓடுகிறது. ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா பாலாறு ஓடுகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா தென்பெண்ணை ஆறு ஓடுகிறது. இந்த தென்பெண்ணை ஆறு தான் இங்கே இந்த அணையை கட்டி இங்கே நீர்த்தேக்கம் செய்து கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தென்பெண்ணை ஆறு. ஆறு என்பது மிக முக்கியமானது. இந்த ஆறு எல்லாம் இன்றைக்கு செத்து போய்விட்டது. ஆறுகள் 2 வகையாக சாகடிக்கப்படுகிறது.
மணலை அள்ளி அள்ளி கொள்ளை கொண்டு போகின்ற போது ஆறுகள் சாகிறது. இன்னொன்று சாக்கடை நீரெல்லாம் அல்லது கழிவு நீரெல்லாம் கொண்டு போய் கொட்டுவதன் மூலமாக ஆறுகள் சாகடிக்கப்படுகிறது. 32 ஆறுகள் இதுவரைக்கும் சாகடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மணல் கொள்ளை இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. கனிம வளம் கொள்ளை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. கேட்பாரற்ற நிலையிலே நம்முடைய வாழ்வியலும் வாழ்வாதாரம் இன்றைக்கு மிக மோசமான சூழலில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். விலைவாசி ஒரு கொடுமை, வேலையின்மை ஒரு கொடுமை. இன்றைக்கு பல்வேறு வடிவங்களிலே நமக்கு பாதிப்புகள் நிறைய இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இழந்ததை மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இருப்பதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஒரு மாற்று அரசியல் அமைப்பு மாற்று கொள்கையாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு செந்தமிழ் சீமான் தலைமையில் பாராளுமன்றத்தில் 40 வேட்பாளர்களும் வெற்றி வேட்பாளராக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கான ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமை முழக்கமாக அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் இன்றைய நம்முடைய காலகட்டத்தின் தேவை. அந்த தேவையை உணர்ந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய அருமை சகோதரி வித்யாராணி அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை நாம் அள்ளி கொடுக்க வேண்டும். பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அனைத்து இயக்க வேலைகளும் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கங்கணம் கட்டிக்கொண்டு சபதம் ஏற்றுக்கொண்டு நாம் அவரை வெற்றி பெற வைப்போம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நாம் தமிழர். ஒலி வாங்கி மைக் சின்னத்திலே வாக்கு கேட்டு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள். திமுகவுக்கு ஆப்பு ரெடி கேக்குதா? அதிமுக கூட்டணிக்கும் பாஜக